நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சில நாட்கள் அமைதியாக இருந்த இவ்விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. சீமான் வருண்குமார் மோதலின் பின்னணி என்ன? தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவதூறான வகையில் பாடல் ஒன்றை பாடியதாக புகார் எழுந்தது. அதையடுத்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தென்காசியில் இருந்த சாட்டை துரைமுருகனை கைது செய்தனர். அதன் பிறகு சாட்டை துரைமுருகன் மொபைல் போனில் இருந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவின. இதற்கு திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் தான் காரணம் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே சமூக வலைதளங்களில் கருத்து போர் வெடித்தது. அப்போது சீமான் ஆதரவாளர்கள் எஸ்பி அவரது குடும்பத்தினரை தரக்குறைவான வார்த்தைகளால் கடுமையாக விமர்சித்தனர். இதுகுறித்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் புகாரின் பேரில் சீமான் உள்ளிட்ட பலர் மீது தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகங்கை, மதுரையைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்தனர். ஆனாலும் இரு தரப்பினரிடையே முட்டல் மோதல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த எஸ்பி வருண்குமார் அவரது மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா பாண்டே எக்ஸ் வலைதளத்தில் இருந்து விலகினர். இந்நிலையில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க திருச்சி எஸ்பி வருண்குமார் திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவை நீதிபதி பாலாஜி ஏற்றுக்கொண்ட நிலையில் விரைவில் வழக்கு மீதான விசாரணை துவங்க உள்ளது. அதைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார் வருகிற 30ஆம் தேதி நேரடியாக நீதிபதி முன் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளார். எஸ்பி அவர்கள் வாக்குமூலத்தை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பெற உள்ளார்கள். அதற்கு அடுத்தாற்போல் சீமான் அவர்களுக்கு அந்த அழைப்பாணை அனுப்பப்படும். அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அதற்கு பின்பு கண்டிப்பாக நாங்கள் தண்டனை பெற்றுத் தருவோம் என்பதை உறுதியாக உள்ளோம். சீமான் மீதான வழக்கிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வருண்குமார் எஸ்பி மற்றும் திருச்சி சூர்யா, கரிகாலன் உள்ளிட்டோர் மீது நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார். தன்னை கைது செய்த போது பறிமுதல் செய்யப்பட்ட செல்போனில் இருந்து பல்வேறு தகவல்களை திருடி அதை தவறாக இருக்கிறார். இரு தரப்பினரும் மாறி மாறி புகார் கொடுத்திருப்பதால் சில நாட்களாக இருந்த விமர்சனம்